ஓம் நமச்சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தெற்கு திசை மனை அல்லது வீடு யார் யாருக்கெல்லாம் யோகம் தரும் என்பது பற்றிய விவரங்களை பார்ப்போம். பொதுவாக தெற்கு திசை என்றாலே நிறைய பேர் பயப்படுவார்கள். காரணம், அது யமனுடைய திசை என்று கூறுவார்கள். அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பெயரிலேயே யமதர்மர் என்று உள்ளது. தெற்கு திசை என்பது பிதுர் மண்டலம், பிதுர் லோகம், செவ்வாய்க்குரிய திசை. அது பிதிர் என்பது நம் முன்னோர்களை குறிக்கக்கூடிய சொல். பிதிர் என்பது நம் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியது. இந்த தெற்கு திசை மனை அல்லது வீடு என்பது எல்லா ராசிக்காரர்களுக்கும் சாதகமாக இருக்குமா என்று பார்ப்போம். இது எந்தெந்த ராசியினருக்கு சாதகமாக இருக்கும் என்று பார்ப்போம். அதாவது மேச ராசி அல்லது லக்கணம், விருச்சிக ராசி அல்லது லக்கணம், மகர ராசி அல்லது லக்கணம் ஆகியோருக்கு தெற்கு திசை மனை, வீடு, நிறுவனம் அமைத்து கொள்ள ஏற்ற லக்கணமும் ராசியும் ஆகும். இதில் உள்ள சூட்சுமம் என்னவென்றால், தெற்கு திசை என்பது வளர்க்கும் திசை, வளர்ச்சி அடையக்கூடிய திசை. இந்த திசை என்பது பித்ருக்களின் ஆசீர்வாதமும் முன்னேற்றமும் கொடுக்கக்கூடிய திசை. இந்த திசை பூமிக்கு காரகன் யார்? செவ்வாய். செவ்வாய் பூமிகாரகன். எனவே செவ்வாய் திசையும் செவ்வாயும் இந்த தெற்கு திசைக்கு உரியவர்தான். தெற்கு திசையினுடைய அதிபதி செவ்வாய். செவ்வாய் இந்த மேச ராசி, விருச்சிக ராசி இருவருடைய அதிபதியும் செவ்வாய். மகரத்தில் யாரா உச்சம்? செவ்வாய். எனவே மேசம், விருச்சிகம், மகரம் இந்த மூன்று ராசிகளும் லக்னமும் தெற்கு திசை நோக்கிய வீடு அல்லது மனை வாங்கலாம், அதில் இருக்கலாம். ஒருவருடைய ஜாதகத்தில் யார் யார் இருக்கக்கூடாதுன்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமிழந்திருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு மனை அமையும் யோகம் இருப்பது கேள்விக்குறியே. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சமாகி இருந்தாலோ, அஸ்தமனமாகியிருந்தாலோ, 6, 8, 12 மறைந்திருந்தாலோ, பகை கிரகங்களுடன் சேர்க்கை ஆகியிருந்தாலோ, செவ்வாய் ராகு கேது இணைவு இருந்தாலோ, வக்ரகம் ஆகியிருந்தாலோ அவர்களுக்கு பூமி அல்லது வீடு வாங்கக்கூடிய யோகம் குறைவாகவே உள்ளது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருப்பவர்களுக்கு செவ்வாய் நன்றாகவே இருக்கும். அடுத்ததாக இன்னும் ஒன்று பாயிண்ட் என்னென்னா, செவ்வாய் திசை அதாவது தெற்கு திசை உள்ள வீடு மனை யாருக்கு இந்த 3 ராசி லக்னமும் சொன்னோம். அடுத்தது வேறு யாருக்கெல்லாம் தெற்கு திசை சாதகமாக இருக்குன்னா, முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு தெற்கு திசை எப்போதும் யோகத்தை தரும். முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கு தெற்கு திசை எப்போதும் யோகத்தை தரும் திசையாகவே அமையும். தெற்கு திசை ஒருவரின் வளர்ச்சியை தூண்டக்கூடிய அமைப்பை கொண்ட திசை. தெற்கு திசைக்கு அதிபதி செவ்வாய். கடகராசி உள்ளவர்கள் செவ்வாய் திசை வீடோ அல்லது மனையோ கண்டிப்பாக தேர்வு செய்யக்கூடாது. காரணம், அது அவர்களுக்கு நீச்ச வீடு. அதே நேரத்தில் சிம்ம ராசி அல்லது லக்னம் உள்ளவர்கள் அவருடைய சுய ஜாதகத்தை பார்த்துவிட்டு தேர்வு செய்யலாம். அதாவது மேசம், விருச்சிகம், மகரம் இந்த 3 ராசி லக்னம் உள்ளவர்களும் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்களும் தெற்கு திசை உள்ள வீடு அல்லது மனை அமைத்து கொள்ள மிகப்பெரிய யோகமாகும். அதேபோல் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து வேறு பாவகிரகங்கள் இணைவு இல்லாமல் இயற்கை சுபர் வீடாக அமர்ந்தவர்களுக்கும் இந்த தெற்கு திசை மிகுந்த யோகத்தை தரும். அது அவர்களுக்கு அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், தேக ஆரோக்கியம் ஆகியவற்றை தரும். பொதுவாக தெற்கு திசையில் வீடு அமைந்தவர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த தெற்கு திசையில் வீடு அமைத்து கொண்டவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் பிறந்த குழந்தைகள் அதிகாரமிக்க பதவிக்கு வருவார்கள். மருத்துவ சேவை செய்வதற்கான தகுதியை பெற்றவர்களாக இருப்பார்கள். அதிகாரமிக்க பதவியில் இருப்பவர்களாகவும் இருப்பார்கள். இந்த திசை உள்ள வீட்டில் அதிகமாக டாக்டர்கள் இருப்பார்கள். சாதிக்கும் தன்மையுடையவர்களாக இருப்பார்கள். அதேபோல் இந்த வீட்டிற்கு புதிய வரவாக வரக்கூடிய மருமகனோ செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களாகத்தான் வருவார்கள். இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. சொத்துகள் பல மடங்காக பெருகக்கூடிய அமைப்பு உண்டு. தெற்கு திசை யமனின் திசை என்று பயமுறுத்துவார்கள். அப்படி இல்லை என்றாலும் இந்த திசை எல்லோருக்கும் பொருந்தாது என்பது உண்மை.
இது நான் மேலே சொன்ன 3 ராசி லக்னம் உள்ளவர்களும் முருகப்பெருமானை குலதெய்வமாக கொண்டவர்களுக்கும் லக்னத்திலிருந்து 10ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இது தேர்வு செய்ய வேண்டும் தெற்கு திசையை. இந்த திசை இவர்களுக்கு யோகமாகவே அமையும். தெற்கு திசையை பற்றி இன்றைக்கு பார்த்தோம். மற்ற திசைகளை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற வீடியோக்களை இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.